ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி விட இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் லவ் பண்ண போஸ்ட் இந்த ரிலேஷன்ஷிப்பை பாசிட்டிவாக நினைக்கிறாங்களா இல்லைங்க நெகட்டிவாக நினைக்கிறாங்களா, நீங்கள் வேணும்னு நினைக்கிறாங்களா நீங்கள் வேணும்னு நினைக்கிறாங்களா, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜெனரல் ரீடிங் டைம்லெஸ் ரீடிங் எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகிறதா இருக்கும். ஸோ ஜெனரல் ரீடிங்னால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷன் மேட்ச் ஆகும்னு அவசியம் கிடையாது. உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எனக்கு நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுருங்க. ஓகேவா? தென் யாருக்காவது பர்சனல் ரீடிங் வேணும், ஹீலிங் வேணும், டேரோ கார்ட் கிளாஸ் கற்றுக்கணும் அப்படின்னா ஷோர் எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் கால் பண்ணிக்கோங்க. தென் இப்போ வீடியோ கொடுக்கணும். Four of Pentacles, Page of Cups, Queen of Pentacles, Seven of Pentacles, Chariot, Queen of Cups, Hierophant, Death, Ten of Cups, Magician, King of Wands, Strength. Okay, so bottom of the deck, Eight of Cups. Okay, ஸோ இப்போ நம்ம வெளியே இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் இந்த ஒரு பர்சன் பாசிட்டிவாக நினைக்கிறாங்களா நெகட்டிவாக நினைக்கிறாங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வேணும்னு நினைக்கிறாங்களா அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ போஸ்டர்ஸ் ரீடிங் கிடையாது, கலெக்டிவ் ரீடிங், ஜெனரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். யாருக்கு ரெஸ்னேட் ஆகுது அவங்க மட்டும் எடுத்துக்கோங்க, மற்றவங்க ஃப்ரீயாக விட்டுடுங்க. தான் நான் பொண்ணுனால பையனை பற்றி பேசுகிறேன். ஸோ வீடியோ பார்க்குறவங்க ஆப்போசிட்டாக சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலி நீங்கள் டீல் பண்ணுற ஒரு பர்சனுங்கிறது பக்கா செல்ஃபிஷான ஒரு கேரக்டர் ஆகும். பணம் எனி டைம் மணி சொந்த காரியம் சிந்தா பார்த்து எவன் எப்படி போனோம் என்ன நான் நல்லா இருக்கணும், என் லைஃப் நல்லா இருக்கும்னு நினைக்கிற ஒரு கேரக்டர் ஆகும் இந்த பர்சன் நீங்கள் டீல் பண்ணிட்டுருக்கீங்க. ஓகே, ஸோ அது இல்லாமல் இந்த ரிலேஷன்ஷிப் ஆன் ஆஃப் கம்யூனிகேஷன் ஆகும். மேபி இந்த ஒரு பர்சனுங்கிறது ரிலேஷன்ஷிப் நீங்கள் டீல் பண்ணுற ஒரு பர்சனுக்கு ஏஜ் உங்களோட கம்மியாக இருக்கலாம், இல்லைங்க சேம் ஏஜாக இருக்கலாம், அப்படி இல்லைங்க 1-2 வயசும் இருக்கலாம். ஓகே, ஆக்சுவலி கரண்ட் ரிலேஷன்ஷிப் டெத் ஆகிட்டு உண்டு. ஓகே, அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு பர்சன் யாரு கூட அட்டாச் ஆக மாட்டார். அப்படி அட்டாச்மெண்ட் ஆகிற மாதிரி ரொம்ப க்ளோஸ் ஆகுது இல்லைங்க, உங்களோட பிஹேவியராக இருக்கட்டும், கேரக்டராக இருக்கட்டும், இவருக்கு ஒரு க்ளோஸ் ஆகிற மாதிரி, இவரை இழுக்கிற மாதிரி இல்லைங்க, இவருக்கு உங்கள் பக்கம் இவரை சாய்க்கிற மாதிரி இவருக்கு ஒரு ஃபீல் ஆகுது அப்படின்னா அந்த இடத்த ஒரு டிஸ்டன்ஸ் இந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி மெயின்டைன் பண்ணுவாங்க. ஓகே, அதனால இந்த ரிலேஷன்ஷிப் ஸ்டார்டிங்கில் ஒரு ஃபினிஷிங் வரைக்கும் ஒரு ஆன் ஆஃப் கம்யூனிகேஷன் மாதிரி இருக்கலாம். நீங்களும் நிறைய நாள் ஸ்டக்காக இருக்கலாம், என்னடா இவன் வர்றான் போகிறான் ஸ்டேபிளாக நிற்கவே மாட்டேங்கிறானே அப்படின்னு உங்களுக்கு ஒரு தாட்டு ஃபீல் ஆகிருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் நீங்கள் 110% லாயலாக இருந்துட்டு எஃபோர்ட் கொடுத்துட்டு இவருக்கு பணம்லாம் கொடுத்து நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்க, இவர் கூட நீங்கள் எமோஷனலி நீங்கள் அட்டாச் ஆகிட்டு இந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி இவர் உங்களை பாசிட்டிவாக திங்க் பண்ணுறாரு. காரணம் என்னென்னு இந்த ஒரு பர்சன் நினைக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, இவருக்கு லைஃப்பில் நீங்கள் கொடுத்த ஒரு எஃபோர்ட்டாக இருக்கட்டும், இவர் ஒரு மனுஷனாக மதிச்சு நீங்கள் கொடுத்த எஃபோர்ட் இந்த வேர்ல்டில் யாரும் கொடுத்துட்டலன்னு இவருக்கு ஒரு ஃபீல் ஆகிட்டு நீங்கள் பயங்கர ஸ்டேபிள் ஆகும், கிரவுண்டட் ஆகும், நீங்கள் அவ்வளோ சீக்கிரமாக யாரையும் நினைக்க மாட்டீங்க. அப்படி நினச்சிட்டிங்க அப்படின்னா உயிரை கொடுப்பீங்க ஒரு தோட் இவருக்கு உண்டு. எத்தனை வருஷம் ஆனாலும் இவருக்காக நீங்கள் வெயிட் பண்ணுவீங்கன்னு ஒரு ரியலைசேஷன் இவருக்கு உண்டு. உங்களை பயங்கர பாசிட்டிவாக நினைக்கிறாங்க. ஓகே, ஸோ இவருக்காக நீங்கள் வெயிட் பண்ணுவீங்கன்னு ஒரு தோட் இவருக்கு உண்டு. பட் இந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி ஓவர் திங்கிங் பண்ணுற ஒரு கேரக்டராக இருக்கலாம். இவர் ஓவர் திங்கிங் பண்ணுறதுக்கு ரீசன் கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் ரொம்ப உண்மையாக இருக்கிறீங்க, லாயலாக இருக்கிறீங்க, உங்களோட ஸ்நேகம் இவரை அட்ராக்ட் பண்ணி இழுத்துட்டு உண்டு இல்லைங்க, இவரோட சோல் உங்களை பயங்கரமாக ட்ரஸ்ட் பண்ணிட்டு உண்டு. எங்கே இவ கூட இந்த வேலை நம்ம போனால் எங்கே நம்ம அட்டாச் ஆகி போயிடுமோ, நமக்கு ஆக்சுவலி இவரோட திங்கிங் ப்ராசஸே பணம் வேலைன்னு ஓடுற ஒரு கேரக்டர் ஆகும். எங்கே உங்கள் பக்கத்தில் ஓவராக சாஞ்சு போயிட்டோம் இல்லைங்க அட்ராக்ட் ஆகி போயிட்டோம், எங்கே நம்ம கோலை நிறைவேற்ற முடியாதுன்னு ஒரு தாட்டோடு தான் இவர் உங்ககிட்ட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டு இல்லைங்க ஓவர் திங்கிங் பண்ணி இந்த ரிலேஷன்ஷிப்பை டெத் ஆக்கிட்டு. பட் என்னதான் ரிலேஷன்ஷிப் கரண்ட்லி டெத் ஆனாலும் இந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இவர் ஆக்சுவலி கரண்ட்லி புதுசாக ஏதாவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். எனக்கு பணம் தான் வேலை தான் எனக்கு இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு இவர் உங்களை விட்டுட்டு போயிருக்கலாம். புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், எனக்கு புதுசாக இது வேலைக்கு போயிருக்கலாம். பட் ஆள் ஓப்பனாக சொல்ல போனால் சேட் ஆகும். ஏன்னா இவருக்கு ஒரு கம்ப்ளீஷன் இவருக்கு ஃபீல் ஆகிட்டு இல்லை கரண்ட் சுச்சுவேஷனில். இவர் ஆக்சுவலி ஓவர் எங்கே இவர் நம்ம உங்களோட பிஹேவியர் கேரக்டர் இவர் அட்டாச் ஆக்கிடுமோ அந்த ஒரு ஃபியரோடு தான் இவர் உங்களை விட்டு பயந்து என்னடா இவர் ரொம்ப உண்மையாக இருக்கா, நம்ம இவக்கிட்டே அடிக்ட் ஆகி போயிடும் அந்த ஒரு பயத்தோடு தான் இவர் உங்களை விட்டு போயிட்டு உண்டு. பட் ஓப்பனாக சொல்ல போனால் கரண்ட் சுச்சுவேஷனில் பணத்துக்கு வேலைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து முன்னோட்டு நின்னாலும் இவருக்கு ஒரு கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகலை. ஓகே, இவர் கரண்ட்லி 24/7 உங்களை மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிகிட்ருக்காரு, இவர் உங்களை திங்க் பண்ணிகிட்ருக்காரு, இவரோட மைண்டில் நீங்கள் உண்டு. மேபி அது உங்களுக்கு நல்ல ட்ரிகர் ஆகலாம், இவரோட நேம் பார்க்கலாம், இவரை பற்றியான சயின்ஸ் பார்க்கலாம், இல்லை இவரை பற்றின இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இங்கே அப்டேட் ஆகிட்டு இருக்கலாம், ட்ரீமில் கனெக்ட் ஆகலாம்.
ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் பார்க்கலாம், ஒயிட் கலர் ஃபெதர் பார்க்கலாம். இதெல்லாம் இவர் உங்களை 24/7 திங்க் பண்ணுறதுக்காக ஒரு சயின்ஸ் இங்கே உங்களுக்கு பிரபஞ்சம் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கும். இந்த மாதிரி சயின்ஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஷோர் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இவர் மேபி இது லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், உங்களுக்கும் அவங்களுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் காஸ்ட் ரிலீஜன் டிஃப்ரென்ஸ் உண்டு. எத்தனை மாத்திரம் டிஃப்ரென்ஸ் இருந்தாலும் இந்த ஒரு பர்சன் உங்களை வந்து இந்த ஒரு பர்சனோட ஆக்ஷன் எடுப்பாங்க. ஏன்னா இவர் தான் இந்த ரிலேஷன்ஷிப்பை செப்பரேஷன் ஆக்கி போயிட்டு என்ன இவ பக்கத்துக்கு போனால் நம்ம அடிக்ட் ஆகி போயிடும் ஒரு பயத்தில் தான் இவர் இந்த ரிலேஷன்ஷிப்பை செப்பரேஷன் ஆக்கிட்டு உண்டு. பட் நீங்கள் இல்லைன்னு சொல்லும்போது என்னதான் பணம் வேலைன்னு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து போனாலும் இவருக்கு ஒரு கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகிட்டு இல்லை. ஏன்னா இவருக்கு 100% இவருக்கு தெரியும் எத்தனை வருஷம் ஆனாலும் இவருக்காக நீங்கள் காத்திருப்பீங்க. பட் கரண்ட்லி நீங்கள் சேஸிங்க ஸ்டாப் பண்ணிட்டு உண்டு. ஓகே, அப்போ இவருக்கு நல்லா மனசில் ஆகிட்டு உங்களுக்கு கோபம் உண்டு. அதனால தான் நீங்கள் இவரை சேசிங் பண்ணாமல் இருக்கிறீங்க. இல்லைங்க நீங்கள் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் கிடையாது. எத்தனை மாத்திரம் இவர் விழுந்தாலும் தாங்கக்கூடிய ஒரு கேரக்டர். பட் கரண்ட்லி நீங்கள் கோபத்தினால தான் இவரை நீங்கள் சேசிங் பண்ணாமல் இருக்கிறீங்கன்னு மட்டும் இவருக்கு நல்லாவே தெரியும். ஓகே, அதனால் இவர் லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் இவர் நேரில் வந்து உங்களை மீட் பண்ணுறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்படி இல்லைங்க இந்த ஒரு போஸ்டர் கிட்டது உங்களுக்கு 7 டேஸ்லையோ இல்லைங்க 8 டேஸ்லையோ 8 ஹவர்ஸ்லையோ ஒரு காலம் ஒரு மெசேஜ் ரிசீவ் பண்ணுறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இவர் ஆக்சுவலி உங்களை பாசிட்டிவாக திங்க் பண்ண உங்களை ஹோல்டு பண்ணி தான் பிடிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் லாயல் இவருக்கு நல்லாவே தெரியும். இவர் எத்தனை மாத்திரம் இந்த ரிலேஷன்ஷிப்பில் டேட்டிங் ஃப்ளோட்டிங் பண்ணிவிட்டு இமெச்சூரிட்டியாக நடந்தாலும் நீங்கள் லாயலுங்கிற ஒரு விஷயம் இவருக்கு நல்லாவே தெரியும். ஓகே, அதனால் இவர் உங்களை பாசிட்டிவாக திங்க் பண்ணுறாரு. ஓகே, நமக்கு இந்த இம்பார்ட்டன்ட் லெட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா டி லெட்டர் இம்பார்ட்டன்ட், ஆர் லெட்டர் இம்பார்ட்டன்ட், ஹெச் லெட்டர் இம்பார்ட்டன்ட், எம் லெட்டர் இம்பார்ட்டன்ட், கே லெட்டர் இம்பார்ட்டன்ட், எஸ் லெட்டர் இம்பார்ட்டன்ட். கரண்ட்லி இவர் ஃபீலிங்ஸ் எமோஷனலாக ஹைடிங் ஆகும். பட் ஓப்பனாக சொல்ல போனால் இதான் இவருக்கு மைண்டில் இருக்கிற தாட்ஸு. ஓகே, இனி இம்பார்ட்டனான மந்த் பார்க்கலாம். ஜனவரி இம்பார்ட்டன்ட், ஏப்ரல் இம்பார்ட்டன்ட், மே இம்பார்ட்டன்ட், ஆகஸ்ட் இம்பார்ட்டன்ட், ஜூலை இம்பார்ட்டன்ட். ஓகே, இது இம்பார்ட்டன்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா 1 இம்பார்ட்டன்ட், 1 இம்பார்ட்டன்ட், 4 இம்பார்ட்டன்ட், 5 இம்பார்ட்டன்ட், 7 இம்பார்ட்டன்ட், 8 இம்பார்ட்டன்ட், 13 இம்பார்ட்டன்ட். இந்த நம்பரில் உங்களுக்கும் அவங்களுக்கும் ஃபஸ்ட் மீட்டிங்கோ லாஸ்ட் மீட்டிங்கோ இருந்துச்சு அப்படின்னா ஷோர் இந்த வீடியோ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.